எழுந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் சண்டை போடுறதுக்கு நீ வெறுந்தா? இனி நான் யார் கூட சண்டை போடுவேன்? கைலக்கா, நமக்கு இந்த கண்ணீர் காவியெல்லாம் செட் ஆகாது. நம்மளால அழுது காட்டலாம் முடியாது. இந்தா இத வச்சுக்கோ. அக்கா, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மலாச்சேக்கா. விடு விடு, இந்த மாதிரி இன்னும் 1000 கம்மல் வாங்குவேன். இத நீ வச்சுக்கோ. இந்தா. தேங்க்ஸ்கா. இந்தா மயில, இந்தா செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்க. எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? அதான் நிறைய கொடுத்திருக்கியே. இல்லம்மா, அங்க நல்லா வாங்கி சாப்பிடு. இதுல துணிமணி வாங்கி போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அக்கா மறுவீடு வருவா, நீ அங்க போவ. அப்பெல்லாம் வெறும் கையில முழம் போட முடியுமா? நிறைய செலவு இருக்கும்ல, நீயே வச்சுக்கோ. நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிப்பேன்டி. நீ அங்க போய் யாருக்கிட்ட காசு பணம்லாம் கேப்ப? அம்மா, எனக்கு ஒரு செலவும் இல்ல, நீயே வச்சுக்க. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேம்மா. நீ தனியாவா போற? நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரவா? வேணாம்மா, தேனே என் கூட வரா. சரிம்மா. இத பாரு, உன்னை பத்தி யாரும் தப்பா பேசுற மாதிரி மட்டும் நடந்துக்காது என்ன? அம்மா, நான் உன் கண்ணீரை பார்த்து வளர்ந்தவம்மா. சரி, நான் வரேம்மா. போயிட்டு வா. அக்கா, நான் வரேன். அம்மா, அம்மா. வாங்க மாமா, வாக்கா. மலர், இந்த வாங்க மாமா. வாக்கா. நல்லா இருக்கீங்கம்மா? உட்காருங்க. நல்லா இருக்கேன். அப்புறம் மயிலு, என்ன சேலத்துக்கு கிளம்பிட்டு போல இருக்கு? ஆமா மாமா. அகாடமியில சேர்ந்து நல்லா படிக்கணும். முதல் தடவையே நீ செலக்ட் ஆயிரணும். அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ. வேற எதை பத்தியுமே யோசிக்காத. நம்ம குடும்பத்தை பத்தியும் கவலைப்படாத. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு இவ்ளோ நாளா எங்களுக்கு யாருமே இல்ல மாமா. இப்ப எங்களுக்கு ஆதரவா நீங்க வந்துட்டீங்க. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நான் தைரியமா போறேன் மாமா. ரொம்ப நன்றி மாமா. ஏய், எதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருக்க? இதுவும் என்னோட குடும்பம் தான். இத பாத்துக்கிற கடமை எனக்கும் இருக்கு. நீ நிம்மதியா போயிட்டு வா. மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வாழ்க்கையில முத பாதி கஷ்டப்பட்டா அடுத்த பாதி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. மலரு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்புறேன். அத்தை, உங்க நம்பிக்கை கண்டிப்பா பலிக்கும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். பெரிய முதலாளி தான் உனக்கு ஸ்பான்சர் பண்றதா மலர் சொல்லிட்டு இருந்தா? ஆமா மாமா, எனக்கு ஸ்பான்சர் பண்றவரு ஜீவா சாரோட அப்பாவா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப போன திரும்ப எப்ப வருவ மயில? எப்ப லீவு விட்டாலும் உடனே ஓடி வந்துடுவேன்கா. உனக்கு என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் அங்க கிளம்பி வந்துருங்க. இவ்ளோ நாள் நீ எங்க எல்லார் கூடயும் இருந்த. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ தனியா தான் இருந்தாகணும். சமாளிச்சுக்குவியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா, நான் எல்லாம் சமாளிச்சிடுவேன்.
எப்படி இருக்க அத முதல்ல சொல்லு. ம், இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவரும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. எந்த விஷயமா இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணமே நீ தானடி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட தெரியல. என்னக்கா நீ கூட பிறந்தவளுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு? இதுக்கு முழு காரணமும் ஜீவா சார் தான். அது நெசந்தாண்டி. ஆனா நீ மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலனா நான் இன்னைக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். என் உசுர மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை கூட நீ தான் காப்பாத்தி கொடுத்திருக்க மயிலு. இன்னொரு அம்மாவா இருந்த நான் உன்னை வளர்த்திருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்த நீ தான் இந்த வாழ்க்கையை பிச்சு போட்டிருக்க. காலம் முழுக்க நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அக்கா ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். அதை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்புக்கா. மாப்பிள்ளை எங்க மலரு? ஆமா அவர் phone பேசிட்டு இருக்காருமா. நேத்து அனுப்பிச்சாச்சு. சரி இந்தாங்க மாப்பிள்ளை. தேங்க்ஸ் அத்தை. தேனு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? கிளம்பிட்டியா மயிலு? ஆமா தேனு, முன்னாலேயே வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வர. நீ என்ன அம்போன்னு விட்டுட்டு கிளம்புற, அதை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அந்த தெம்புலாம் எனக்கு இல்லடி. பேசாம என்னையே சேலத்துக்கு கூட்டு போயிடுறேன். ஏய் என்னடி இது? உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மயிலு. 2 பேரும் ரெட்ட பிறவிங்க மாதிரி ஒன்னாவே சுத்திட்டு இருப்பீங்க. உன்னை விட்டு பிரியறது இவளுக்கும் கஷ்டமா தானடி இருக்கும். பாவம். ஏய் சனி ஞாயிறுல நான் இங்க தாண்டி இருப்பேன். அப்ப எப்பவும் போல நம்ம சுத்தலாம், சரியா? ம். நான் கிளம்புறப்ப இப்படி சும்மா அழுது வடியாத, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு மயிலு, சேலத்துல தானே இருக்கோன்னு வாரம் இங்க ஓடி வந்துடாத. படிக்கிற வேலையெல்லாம் உனக்கு நிறைய இருக்கும். இங்க வந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. ஏர் ஓட்டுறேன், பால் கறக்குறேன்னு எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன். படிப்புல மட்டும் கவனம் இருக்கணும். நீ அங்கே இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவ ஊருக்கு போறத நினைச்சு அப்படி ஊருக்குன. ஆனா இப்ப ஊருக்கே வராதங்கிற. ஹேய், பெத்த பொண்ணு பிரியறதுங்கிறது ஒரு அம்மாக்கு வேதனை தாண்டி. ஆனா ரெக்க முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அதுக்கு நேரம் வரப்போ பறந்து போறது தானே விதி. அதை யாரா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த மயிலு பறந்து போறது எனக்காக. இவளை போலீஸ் ஆக்கி பாக்கணுங்கிறது என் கனவு, என் வைராகியம். அதை நிறைவேற்றதான் இவ போறாங்கிறப்ப நான் அதுக்கு ஆதரவா நின்னுதானே ஆகணும். பரவாயில்லம்மா, நல்லாவே பிளேட்ட மாத்தி பேசுற. அம்மா, இத்தனை நாளா உனக்கு மலர் அக்கா ஒத்தாசையா இருந்தா, நானும் இருந்தேன். இப்ப அக்கா அவ வீட்டுக்கு போயிட்டா, நானும் உன்னை விட்டு போறேம்மா. இனி எல்லா வேலையும் நீதான் பாக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்கு மயிலு व्यसனப்படுற? நான் பார்க்காத வேலையா? அம்மா, காடு கரைன்னு சும்மா அலையாதம்மா. இன்னும் 1 வருஷம்தான். நான் உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன். இப்ப மட்டும் என்ன அம்மா நின்னுக்கிட்டா சோறு திங்குது? இப்போ உட்காந்தானே தின்னுது. ஓவரா சீனை போடாத, போடி. சரி வரேம்மா. அக்கா வரேன்க்கா, உடம்பு பாத்துக்கோ. நான் விட்டு வந்துடுறேன். சரி சரிம்மா வரேன். பாத்து. மாமா போயிட்டு வரேன். போயிட்டு வா மயிலு. நான் எடுத்துக்கிறேன், வா.
மோகன், அது சரியா வராது, விட்டுருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மோகன். 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் தர ப்ராஜெக்ட் இது. எப்படியாவது நாம இதை முடிச்சே ஆகணும். நான் இன்னைக்கு சென்னை வந்துருவேன், மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே? வா நாட்ராயா. வணக்கம் முதலாளி. என்ன முதலாளி, ஒரு கிளம்ப தயாராயிட்டீங்களாக்கு? ஆமா நாட்ராயா, இப்ப கிளம்புனாதான் ஈவினிங்குள்ள சென்னையை ரீச் பண்ண முடியும். முதலாளி இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போகலாம்ல? நான் எப்பவோ கிளம்ப வேண்டியது. நம்ம கோபி கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு நாள் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கார்த்திக் வேற சென்னையில தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். மொபைல்லயே நான் ரொம்ப நாள் பிசினஸ் பண்ண முடியாதுமா. நேர்ல போனாதான் சரியா இருக்கும். வாங்க மாமா. வாங்கண்ணே. காயத்ரி வாமா. நாட்ராயா, ஐயா, ஜோசியரை பார்த்து கல்யாணத்துக்கு உடனே நல்ல நாள் குறிக்க சொல்லு. சரிங்க. ஆடி முடிஞ்சு வர்ற முதல் முகூர்த்த நாளா இருந்தா கூட நோ ப்ராப்ளம். பிள்ளைங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்ல. ஆமாங்க முதலாளி, நான் இந்த கல்யாணம் எம்பட்டு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. அப்பா, நிச்சயத்தை தான் நம்ம அவசர அவசரமா முடிச்சோம். கல்யாணத்தையும் ஏன்பா நம்ம அதே அவசரத்தோட நடத்தணும்? கொஞ்சம் பொறுமையா நடத்திக்கலாமே. ஏ ஜீவா, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்னு நினைக்கிற? கொஞ்சம் டைம் கிடைச்சா மயில் மனசு மாத்திரலான்னு உங்க புள்ள கணக்கு போடுறாரு அத்தை. இவரு தலைக்கீழ நின்னாலும் அவ இதுக்கு சம்மதிக்க மாட்டா. மலரோட வாழ்க்கையை காட்டி நாங்க தான் அவளுக்கு செக் வச்சிருக்கோம். என்ன ஜீவா, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அது இல்லப்பா, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம்னு தோணுது. வேற எதுவும் இல்லப்பா. அது முதலாளி, மாப்பிள்ள கொஞ்சம் மழுப்பி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதுக்கு நெசமான காரணம் வேற. அது சிநேகிதக்காரங்களோட சந்தோஷமா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் மாப்பிள்ள, மது உங்கள ஒருத்தி தான். கல்யாணத்துக்கு பிறகு அவளையும் சேர்த்துக்கிட்டே சுத்துனீங்களா, அதுல விட தப்பு இல்லைங்களே. என்னங்க முதலாளி, நான் சொல்றது சரிதானுங்களே? ஆமா ஜீவா, மது உன்னை பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்கா. சீக்கிரமே நீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது நல்லதுன்னு நான் ஆசைப்படுறேன். எந்த காரணத்தையும் சொல்லி தள்ளி போட வேண்டாம். நாட்ராயா, நான் சொன்ன மாதிரி நீ நாள் குறிச்சிரு. சரிங்க முதலாளி, அப்படியே செஞ்சிடறேன். அண்ணே, உங்க ரெண்டாவது பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளாக போறா. இப்ப கூட இன்னும் நீங்க அவரை சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிடாம முதலாளி முதலாளின்னு கூப்பிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, வரவு மரம் மாறினாலும் பழக்க வழக்கெல்லாம் மாறாது இல்லைங்களா? அது இந்த ஊர் குருவி இருக்குதுங்களே, அது என்னதான் ஒசர பறந்தாலும் பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் 2 பொண்ணுகளையும் நான் உங்க குடும்பத்துக்கு மருமகள் அனுப்பிட்டா கூட என்னைக்குமே எனக்கு ஐயா பெரிய முதலாளி தாங்க. நானும் என்னைக்குமே அவருக்கு விசுவாசமான வேலைக்காரன் தான். இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது மாறாதுங்கம்மா. முதலாளி, மது கல்யாணம் வரைக்கும் நான் இங்க இருக்கட்டுமா? அப்பாவுக்கு ஒத்தாசையா இருக்கும், அதான் கேக்குற முதலாளி. ஏங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே. ஓகே, சரிம்மா. ரொம்ப நல்லதுங்க முதலாளி. அத்தை, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் முதலாளி. சரிங்க முதலாளி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறேன். வரணுங்கய்யா. அம்மா வரணுங்கம்மா. வர அத்தை. சரிங்க அண்ணே. வரணுங்கய்யா. சரி, வரேன். ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை. ஏண்டா ஜீவா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? 9 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்ப வேண்டாமா? இல்லப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு வரேன்னு.
எதுக்குடா? அந்த இன்ஸ்பெக்டரை ஜெயில தூக்கி போட்டாச்சு. கோபி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? ஜீவாவை சங்கடப்படுத்தாத பவானி. அவன் ஆசைப்பட்ட மாதிரி இங்க இருந்துட்டே வரட்டுமே. என்னங்க நீங்க அவன் கிட்ட பேசி ஊருக்கு வர வைப்பீங்கன்னு பார்த்தா அவன் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் காரணமா தான் சொல்றேன் பவானி. 2-3 மாசமாவே சேலம், திருப்பூர், ஈரோடு ஏரியாவுல நம்ம பிசினஸ் டல்லாவே இருக்கு. யாராவது இங்க இருந்து கவனிச்சாதான் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். சென்னையில இருக்கிற பிசினஸ் விட்டுட்டு நான் இங்க இருந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதனாலதான் ஜீவா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கேன். நம்மால ஒருத்தர் இங்க இருந்த மாதிரியும் இருக்கும், ஜீவாவுக்கு பிசினஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸும் கிடைக்கும். நீ என்ன சொல்ற ஜீவா? பா எனக்கு டபுள் ஓகேப்பா. நான் இங்கேயே இருந்து நம்ம எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறேன். குட். நீ இங்க இருந்து போயிட்டு வர்றது கூட சரியா வராது. சேலத்துல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க தங்கிக்க. அப்பதான் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண வசதியா இருக்கும். உங்களுக்கு உங்க பிசினஸ் தான் முக்கியம். அப்பா மயில் படிக்க போற ஊர்லயே என்னையும் தங்க சொல்றாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்ன ஜீவா யோசிக்கிற? அப்பா சூப்பர் ஐடியாப்பா. தேங்க்யூ சோ மச். எனக்கு டபுள் ஓகே. குட். அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இப்படி சந்தோஷப்படுற? அம்மா அதெல்லாம் இல்லம்மா. என் செல்ல அம்மா இல்ல, முத தடவையா எங்க அப்பா என்னோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டாரு. அந்த சந்தோஷத்துல தான் இப்படி பண்ண. சரி சரி. சேலத்துல இருந்தாலும் நீ நாட்ராய மேல ஒரு கண் வச்சுக்க ஜீவா. அப்பப்ப இங்க வந்து போ. இங்க இருக்கிற வரவு செலவை எல்லாம் பாரு. ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவரு நம்ம சம்பந்திங்க. அவரை போய் நீங்க சந்தேகப்படுறது சரியில்லை. பவானி, பிசினஸ் வேற, உறவு வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நாட்ராயன் எப்பவுமே நமக்கு சூப்பர்வைசர் தான். ஆனா அவன் வீட்டை பார்த்தா சூப்பர்வைசர் வீடு மாதிரியா இருக்கு? அண்ணன் வேற தொழிலும் செய்யறாருல, அதுல சம்பாதிச்ச பணத்தை வச்சு வீடு கட்டி இருக்கலாம். அதையே உங்களை உறுத்துது? இல்ல பவானி, மரக்கடை, எஸ்டேட், மில்லுன்னு எல்லா கணக்கு வழக்குலையும் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு பவானி. சொந்தமாயிட்டதுனால நாட்ராயம் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம விட்டுற முடியாது. நாம யாரும் இங்க இல்லைங்கிற தைரியத்துலதான் அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்மால ஒருத்தர் கூட இருந்து பார்த்தாதான் அவனுக்கும் பயம் வரும். தப்பு பண்ணாம ஒழுங்கா வேலை செய்வான். ஜீவா, உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. சேலத்தில் டிராப் பண்ணிட்டு நான் அம்மாவும் அப்படியே கிளம்புறோம். ஓகேப்பா, நான் ரெடியா வரேன். சீக்கிரம் வா பவானி. வண்டியில என்ன தேன பொழுது கிளம்புறதுக்கு முன்னால வந்தோம். 6 மணி பஸ்ஸும் வர காணோம். இப்ப 7:30 மணி பஸ் அது வருமா வராதான்னு தெரியல. எல்லா 7:30 இழுத்து விட்டு இப்ப 7:30 மணி பஸ் வரல, நீ வருத்தப்பட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லடி. ஏன் நான் என்ன துணியை கிழிச்சு விட்டுக்கிட்ட அலையறேன்? என்னைய பைத்தியக்காரன்ற? அப்படி தெரிஞ்சா கூட எப்படியாவது காப்பாத்திரலாம். இப்படி உன் பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு தெரியறியே, உன்னை எப்படி திருத்துறது, எப்படி காப்பாத்துறது? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அந்த சாம்ராஜ்யத்துக்கே நீ பெரிய மகாராணி ஆயிருக்கலாண்டி. அதுக்கப்புறம் நீ ஐபிஎஸும் படிக்கலாம், அயல் நாட்டுக்கும் போய் படிக்கலாம். அதை விட்டுட்டு ஜீவா சார் அப்பா தர இனாம வாங்கி படிக்க போறியே. உன்னை பைத்தியம்னு சொல்லாம பின்ன புத்திசாலின்னு சொல்லுவாங்களா? நான் ஐபிஎஸ் படிக்கணும், ஆபீசர் ஆகணும்னு கஷ்டப்படுறது ஏன் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல. நம்மள மாதிரி வசதி இல்லாத, ஆதரவு இல்லாத பொண்ணுங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்தா என்ன மாதிரி 100 பொண்ணுங்களுக்காவது நம்மளும் கஷ்டப்பட்டு படிச்சு மயில மாதிரி மேல வரணும்னு நம்பிக்கை வரும். ஜீவா சார கல்யாணம் பண்ணிக்கிட்டா படிக்கிற பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க?
நமக்கும் ஒரு பணக்கார பையன் கிடைச்சா செட்டில் ஆயிடலாம்னு தானே நினைப்பாங்க. நான் படிச்சு ஆபீசர் ஆகணும். இப்போதைக்கு இதுல மட்டும்தான் தேனே என் கவனம் எல்லாம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். நீ நல்லா படி, பெரிய ஆபீசர் ஆகு. அதுக்குள்ள மதுக்கும் ஜீவா சருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பேரும் வச்சிருவாங்க. என்ன குழந்தை சாப்பிடாம அடம் பிடிக்கும் போது உன் போட்டோவை காமிச்சு போலீஸ்ட பிடிச்சு கொடுத்துருவேன் சொல்லி மிரட்டி மிரட்டி ஊட்டி விடுவாங்க. நீ மகராசியா படிமா.